ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் மார்ச் மாதத்தின் இந்த முதல் நாளில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடியது. இந்த மார்ச் மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். முற்பிதாக்களாகிய 3வது தகப்பன் யாக்கோப்பு, அவர் தன்னுடைய வாழ்நாளிலே தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை, தன்னுடைய ஜெபத்திற்கு தந்த பதிலை அவர் இப்படியாக சொல்லுகிறார். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளினார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆபத்துகளை, அந்த ஆபத்துகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி, ஆபத்திலே அழிந்து போய்விடாதபடி, ஆபத்திலே விடுதலையாக்கும்படி தேவன் தேவ பிள்ளைகள் மேல் அக்கறையும் கர்சனையும் உள்ளவராயிருக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மனிதர்களால் ஆபத்துகள் வரும், பொல்லாத பிசாசினால் ஆபத்துகள் வரும். நாம் தேவ பிள்ளையாய் இருப்பதினால் நமக்கு ஆபத்துகள் இல்லை என்று அல்ல. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தேவனுக்கு சித்தமானதை தன் வாழ்நாளில் செய்த தாவீது சொல்லுகிறான், அநேக ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்தீர் என்று. நமக்கு ஆபத்துகள் வரும், ஆனால் ஆபத்துகள் நம்மை அடிமைப்படுத்தி விடாதபடி அந்த ஆபத்துகளில் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த ஆபத்துகளில் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குவார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில அவனுக்கு வந்த ஆபத்துகளிலே ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாக்கோப்புக்கு விரோதமாய் லாபான் தீங்கு செய்யும்படி எழும்பி வந்தான். 20 வருஷத்துல பல தடவை யாக்கோப்புக்கு விரோதமாக லாபான் தீமை செய்யும்படி எழும்பினான். ராகேலை தருவேன் என்று வாக்கு பண்ணி லேயாளை தந்தான். அவனுக்கு அநியாயம் நேரிட்ட பொழுது இப்படி செய்தீரே என்ற பொழுது, இன்னும் 7 வருஷம் என் இடத்துல வேலை செய், நான் ராகேலை தருவேன்னு சொன்னான். மறுபடியும் யாக்கோப்பு வேலை செய்தான், ராகேலை கொடுத்தான். ஆனால் மறுபடியும் அவன் தொடர்ந்து அங்கு வேலை செய்யும் பொழுது அவனுடைய சம்பளம் அங்கே மாற்றப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்காமல் ஒருவரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. யோபுவுக்கு தீங்கு நேரிட்டது, தானியேலுக்கு தீங்கு நேரிட்டது, ஷாத்ராக், மேஷோ, ஆபுனேகோ 3 வாலிபர்களுக்கு தீங்கு நேரிட்டது. பவுலுடைய வாழ்க்கையிலே தீங்கு நேரிட்டது.
ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த தீங்குகளை அனுமதித்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தீங்கு நேரிட்டது. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தீங்குகளை அனுமதிப்பது இல்லை. தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில தீங்குகள் நேரிட்ட பின்பு அவர்களுடைய விசுவாசம் பலப்பட்டது. அவர்களுடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை உறுதியாக நின்றது. அவர்கள் ஒவ்வொரு தீங்கையும் சந்திக்கும் பொழுது, அந்த தீங்கின் வழியாக அவர்கள் நடந்து வரும் பொழுது, அந்த தீங்குக்கு பின்பு அவர்கள் பல மடங்கு தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வையும் உச்சத்தையும் நன்மையையும் அடைந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தீங்கை அனுமதிக்கிறார் என்றால் அந்த தீங்கு நமக்கு நன்மையாகவே முடியும். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. யோசேப்பு வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு தீங்கும் ஒவ்வொரு தீமையும் அவனுக்கு நன்மையாகவே மாறினது. யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தீங்குக்கு தேவன் இடம் கொடுக்க போவதில்லை. தீங்குக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க போவது இல்லை. அப்படியே ஒருவேளை தீங்கை தேவன் அனுமதித்தால் அந்த தீங்கு உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். ஒன்று மாத்திரம் நிச்சயம், ஆபத்து நேரிட்ட நாளிலே உங்கள் விண்ணப்பத்துக்கு தேவன் உத்தரவு அருளுவார். உங்கள் வழிகளிலே தேவன் கூட இருந்து உங்களை நடத்துவார். 10 முறை யாக்கோபுக்கு லாபான் தீங்கு செய்தான் அவனுடைய வருமானத்தில். ஆனால் முடிவு அவன் விருத்தி அடைந்து மகா திரளானவனாய் மாறி பரிவாரங்களை உடையவனாய் மாறி ஒரு நாள் சாட்சி கொடுக்கிறான், வெறும் கையாய் கடந்து வந்தேன், எனக்கு ஆண்டவர் 2 பரிவாரங்களை தந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் அப்படி செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி செய்து என் விண்ணப்பத்துக்கு பதில் தந்து என்னோடு நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருக்கிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா தீங்குகளும் எங்களுக்கு நன்மையாய் மாற்றப்படுவதாக. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதத்தின் எல்லா நன்மைகள் உண்டாகட்டும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெறும் கையாய் இருக்கிறார்களோ அவர்கள் பரிவாரங்களை உடையவர்களாக மாற்றப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.